போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம மீனுக்கு கருவாடுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்மெல் வரக்கூடாதுனாக்கா நம்ம கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுடலாம். சேம் டைம் கருவேப்பிலையும் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் இருக்காது. அதே போல் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கூட ஊற்றணுமா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவாடு நல்லா பொரிஞ்சிட்டு வருது. கொஞ்சம் இதற்கு நான் கருவேப்பிலை போட்டுடுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் ரொம்ப இருக்காது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சு ஒரு பொடி வெங்காயம் சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு சாதத்தோடு இந்த பொடி போட்டு சாப்பிடுவோம்ல, பருப்பு பொடி சாதத்தோடு